மாணிக்க வாசகரும் திருவாசகமும். மனிதன் சொல்ல சொல்ல இறைவன் எழுதி கொடுத்த ஒரு அற்புதமான படைப்பு தான் இந்த திருவாசகம். திருவாசகத்தை எழுதிய மாணிக்க வாசகர் பாண்டிய நாட்டு திருவாத ஊரில் பிறந்தவருங்க. இவர் 16 வயதில் நன்கு படித்து சைவத்திலும் தத்துவத்திலும் நல்ல புலமை பெற்றவராக இருந்தார். இவரோட பெருமைகளை கேட்ட அரிமர்த்தன பாண்டிய மன்னன் இவரை மதுரைக்கு வர வச்சார். அவரை தனது அமைச்சர்களில் ஒருவராக ஆக்குறாரு. இவருக்கு தென்னவன் பிரம்மராயன் அப்படின்ற பட்டத்தையும் கொடுக்குறாரு. ஒரு அமைச்சராக மாணிக்க வாசகர் அவரது பணியை செஞ்சுட்டு வராரு. இருந்தாலும் அவருக்கு மனம் பக்தி மார்க்கத்தையே ஈடுபட்டு இருந்துச்சான். அரசாட்சியை நல்லா நடத்துறதுக்கு படை முக்கியம் அல்லவா? அதனால் பாண்டிய மன்னன் படைக்கு தேவையான குதிரைகள் வாங்க முடிவு செய்கிறாரு. அந்த பொறுப்பை அமைச்சரான மாணிக்க வாசகர்கிட்ட ஒப்படைக்கிறாரு. மாணிக்க வாசகரும் அந்த பணியை ஏற்றுக்கிட்டு பரிவாரங்களோட கிளம்பி போனாராம். போகும் வழியில் ஆவுடையார் கோவில் என்று இப்போது வழங்கக்கூடிய திருப்பெருந்துறையை அடைஞ்சார். அங்கே சோலை ஒன்றில் குரு ஒருவர் தனது பக்தர்களுக்கு சிவனான பொருளை விலக்கி கொண்டிருப்பதை பார்த்தார். அந்த பொருளை உணர்ந்த மாணிக்க வாசகர் என்னை அடிமைக்குள் இறைவா என்று விழிநீர் பெருக்கி வணங்கி நின்றார். பரமசிவனே அந்த குருவாக வந்து மாணிக்க வாசகரை தமக்குரியவராக ஆக்கி கொண்டார் என்பது ஐதீகம். நடந்தவை அனைத்தும் மன்னனுக்கு தெரிய வந்தது. மன்னன் மாணிக்க வாசகரை குதிரையோடு வரும்படி கட்டளையிட்டான். மாணிக்க வாசகரோ இறைவனிடத்தில் சென்று தன்னை காப்பாற்றும்படி வேண்டினார். இறைவனோ நீ முன் செல், நான் பின்னே வருகிறேன் என்றார். இறைவன் காட்டு நரிகளை கம்பீரமான குதிரைகளாக்கி சேவகனாக வந்து அரசனிடம் ஒப்புவித்தார். அரசனும் மனமகிழ்ந்து மாணிக்க வாசகரை விடுவித்தார். அன்றிரவு குதிரைகள் நரிகளாக மாறி காட்டை நோக்கி ஓட்டம் பிடித்தன. இதனால் கோபமுற்ற மன்னன் மாணிக்க வாசகரை வைகை ஆற்றின் சுடுமண்ணில் நிற்க வைத்தார். மாணிக்க வாசகரோ தமது சிந்தனையில் சிவபெருமானை உருகி வேண்டிக் கொள்கிறார். இறைவனோ வைகையில் வெள்ளத்தை வர வைக்கிறார். இதனால் வீட்டுக்கு ஒருவர் வந்து வைகை கரையை அடைக்க வருமாறு மன்னன் கட்டளையிடுகிறார். வந்தி என்னும் பிட்டுவிற்கும் 7 கிழவியின் வேண்டுதலை ஏற்று இறைவன் கூலி வேலை பார்ப்பவராக செல்கிறார். மன்னன் வந்தியின் கூலியாய் வந்த இறைவனை பிரம்பால் அடிக்கிறார். அந்த கணமே சிவபெருமான் மறைந்தார். மறுபடியோ உலக உயிர்கள் அனைத்திலும் விழுகுது. மன்னன் மீதும் அந்த அடி விழுகுது. மன்னன் தான் செய்த தவறை உணர்ந்து மாணிக்க வாசகர்கிட்ட மன்னிப்பு கேட்டார். இந்த நிகழ்விலிருந்து பக்தி என்பது ஒரு உணர்வு மட்டும் இல்லைங்க, அது நம் வாழ்வை ஒளியாக மாற்றும் பாதை கூட. ஓம் நம சிவாய.